வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய கேலண்டர் பதிவுடன் சேர்த்து ஆதார் கார்டு பெயரில் மாற்றம் இருந்தால் அதை மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற விவரத்தை பற்றி சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4/1/2025 வளமையில் இருமாந்திடாதே, ஏழ்மையில் மனம் சோர்ந்திடாதே. நல்ல வளர்ச்சி வரும் பொழுது பார்த்து பெருமையாக பேசிக்கக்கூடாது, திமிராக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏழ்மையாக இருக்கும்போது ரொம்ப மனசு சோர்ந்து போகக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. நம்ம ஏழ்மையாக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஏழ்மையில் மட்டும்தான் முடியும். ஏழ்மையாக இருக்கிறவங்களும் நல்லா வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதே போல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம மனசு சோர்ந்துடாது. அதனால் எப்பயுமே நல்லா இருப்போம். வாங்க இப்போ ஆதார் கார்டு பற்றி பார்ப்போம். இந்த ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்யலாமா கூடாதா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் ஒருக்கா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு ஆதார் கார்டில் பெயர் மாற்றத்தை தவிர்த்திடுங்க. ஒருவேளை கண்டிப்பாக கட்டாயமாகவே அதை பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதை கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு ஃபார்ம் அப்ளை பண்ணும்போதும் தெளிவாக பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு பெயர் மாற்றம் செய்யுங்க. ஒரு டைமுக்கு மேலே 2 டைம்ஸ் செய்யலாம், 3 டைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் 3வது டைம் கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கை மாற்றிட்டு அந்த இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருது மாற்றிடல. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆதார் கார்டு கிடச்சிருக்கும், அந்த நேமு அட்ரஸ் எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது பெயர் மாற்றம், நேம் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த நேமை டக்குன்னு சேஞ்ச் பண்ண நினைக்காதீங்க. ஈவன் பேன் கார்டு இல்லைன்னா உங்களோட பாஸ்புக்கு, இபிஎஃப் நம்பரு இதிலலாம் உள்ள இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஆதார் கார்டை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒர்க்காக நமக்கு கொடுத்த ஆதார் கார்டு பாருங்கள், அது நல்லா இருக்குது, ஓகே பெர்ஃபெக்ட் ஆல்ரைட் அப்படின்னா அதுபடி மற்ற எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது கரெக்டு இல்லை, நம்ம கட்டாயமாக மாற்றி தான் ஆகணும் பேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபைனலாக வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கை கிடச்சிருக்கும்ல ஆதார் கார்டு, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாகவே செகண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.